بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ் 28வது பக்கத்தினுடைய தஃப்சீரை நிறைவுபடுத்தி அதனுடைய இலக்கண செய்தியை, இலக்கண அமர்வை, கிராமட்டிக்கல் அனாலிசிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 28A உங்கள் செல்வங்களை அநியாயமாக உண்ணாதீர்கள், சாப்பிடாதீர்கள். 28A 188வது பக்கம், 188வது வசனம். அல்ஹம்துலில்லாஹ். பக்கம் 28, வசனம் 188. வலா தாக்குலு, அக்கலவனுடைய நஹி, லா தாக்குல் லா தாக்குலு, உண்ணாதீர்கள். இந்த வார்த்தை அடிக்கடி வருது, நசர பேட்டர்ல உள்ளது. உண்ணாதீர்கள், அதுல அன்துங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்குது. அம்வாலக்கும், உங்கள் செல்வங்களே. இப்ப அன்துங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்கு. மஃபூல் என்ன? அம்வால் என்னக்கூடிய முதாஃப் மஃபூல், கும் என்பது முதாஃப் இலைஹி, அதான் இதனுடைய மஃபூல். உங்களுடைய செல்வங்களே. மால் அம்வால், செல்வம் செல்வங்கள். பைனக்கும், இந்த பைன வர்ஃப்னு சொல்லுவாங்க. வர்ஃப் முதாஃபா தான் இருக்கும். கும் என்பது முதாஃப் இலைஹி. அப்போ உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் அநியாயமாக உண்ணாதீர்கள். பில் பாத்தில், அநியாயமான முறையில். பில் பாத்தில் ஹுருஃபுல் ஜர், பாத்தில் பி என்பது ஹுருஃபுல் ஜர், பாத்தில் என்பது மஜ்ரூர். ராங்ஃபுல்லி, அநியாயமாக, நியாயமின்றி. இதெல்லாம் நம்ம படித்தோம். வதுதுலு, இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். வலா துதுலுங்கிற மாதிரி, ஓகேங்களா? வலா தாக்குலு வலா துதுலு. அப்போ மாத்தூஃப், மாத்தூஃப் அலா வலா தாக்குலு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுல யூதிலி என்றால் ப்ரெசன்ட் பண்றதுக்கு, அதாவது நீதிபதி இடத்தில் நீங்கள் எடுத்து செல்வதற்காக நெருங்காதீர்கள், ஓகேங்களா? அப்போ அதில் யூதிலி நெருங்கினான், அதில் ஜல்வா பக்கெட்டை நெருக்குனாங்க, கீழே இறக்குனாங்கிறது சூரா யூசுஃப்ல நம்ம படிப்போம், சரிங்களா? அப்போ அதுல யுதிலி அதிலி முதலின் முதலன் இதெல்லாம் ஒன்று இறக்குதல், நெருங்குதல் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ வலா துதுலு பிஹா, அப்போ நீங்க வந்து ஹுக்காம் ஹாக்கிம்கள், அந்த நீதிபதிகளை நீங்கள் நெருங்கவும் செய்யாதீர்கள். பிஹா, அதை கொண்டு. வலா துதுலு என்ற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கணும். பி ஹர்ஃபுல் ஜர், ஹ மஜ்ரூர், ஓகேங்களா? இலல் ஹுக்காம். அப்போ அந்த விஷயத்தை கொண்டு நீங்க உங்களுக்கு சாதகமா நீங்க நியாயம் வாங்கணுங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஹாக்கிம்களே, ஹாக்கிமின் பக்கம். ஹாக்கிம், ஹக்கம ஹக்கும்லேருந்து ஹுக்காம். ஹாக்கிமினுடைய பன்மை ஹுக்காம், ப்ளூரல், ஓகேங்களா? சிங்குலர் ப்ளூரல். ஹுக்காம் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த அதிகாரிகள், அந்த பணியில் இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் லி தகுலு, லி என்பது லாமு தலீல் அப்படின்னு சொல்லப்படும். சென்ற பக்கத்தில் வந்துச்சு வலி துக்கபிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும். அப்போ லி துக்கபிருல்லாஹ் வலி துக்முல் இத்தாலாம் வந்ததில் அப்போ அது லாமு தலீல், காக அப்படிங்கிற மீனிங் தரக்கூடியது. அது நாசிபா, அதனால தகுலூன என்று வரணும். தகுலு தகுலூன நூன் போக்கப்பட்டிருக்குது, அது நசபுடைய அடையாளமாக. அப்போ அக்கல் ஏக்குல் இப்போ தான் பார்த்தோம். நீங்கள் உண்பதற்காக, ஃபரீகன் ஒரு பிரிவை, ஒரு அளவை. அப்போ எ போர்ஷன். அப்போ மஃபூல் தகுலுக்குல் அன்தும் ஃபாயில் இருக்குது. ஃபரீகன் என்பது மஃபூல் பிஹி, அதனுடைய மஃபூலாக இருக்கிறது. மின் அம்வாலின் நாஸ், அதோடு தொடர்புடையது. மின் அம்வாலின் நாஸ் அந்த மஃபூலோட தொடர்புடையது. ஹுருஃபுல் ஜர், அம்வால் மஜ்ரூர், அது முதாஃபா இருக்கு. நாஸ் முதாஃப் இலைஹா இருக்கு. மால் அம்வால் என்பது தெரிஞ்ச வார்த்தை தான், அது முதாஃப். அன்னாஸ் என்பது முதாஃப் இலைஹி. இந்த முதாஃப் முதாஃபில் ரெண்டும் சேர்ந்து மின் எனக்கூடிய ஹுருஃபுல் ஜருக்கு பிறகு மஜ்ரூராக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ மக்களுடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை அநியாயமான முறையில் உண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு பெற்றுக்கொள்வதை நீங்கள் நாடி லஞ்சம் கொடுத்து நீங்கள் நெருங்காதீங்கிறதெல்லாம் நம்ம படித்தோம், ஓகேங்களா? பில் இஸ்ம், அப்போ லித்தகுலு, நீங்கள் உண்பதற்காக அநியாயமான முறையில். இங்கே வந்து பில் பாத்தில், உண்ணாதீர்கள் என்பதற்கு பில் பாத்தில் சொன்னா. இந்த இடத்துல லித்தகுலு, நீங்கள் உண்பதற்காக ஒரு பகுதியை நீங்கள் உண்பதற்காக, எப்படி நியாயமாவா இல்லை பில் இஸ்ம், பாவமான முறையில். இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இஸ்ம் என்றால் பாவம் என்று பொருள், ஓகேங்களா? ஜார் மஜ்ரூரா வந்திருக்கு. வஅன்தும் தஅலமூன், இது வந்து வஅன்தும் ஆகிஃபுன ஃபில் மஸாஜித் மாதிரி சென்ற பக்கத்தில், ஓகேங்களா? ஹால், இந்த ஜும்லா ஃபுல்லாக ஜும்லா ஹாலியா, நிலையை சொல்லக்கூடியது. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது முப்ததா ஹபர் இருக்கும். வஅன்தும் முப்ததா, ஆகிஃபூன் ஃபில் மஸாஜித் ஹபர்னு சொன்னோம்னா அந்த மாதிரி வஅன்தும் முப்ததா, தஅலமூன் அதனுடைய ஹபர் வந்து ஜும்லா ஃபேலியாவாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஜும்லா ஹாலியா, அதுக்கு வந்து வாவ் வரும். வாவ் வந்து இந்த அன்தும் வஹு அந்த மாதிரிலாம் வர்றதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். வாவ் என்பது ஹாலுக்குரியது. அன்தும் முப்ததா, தஅலமூன் அதனுடைய ஹபர், ஜும்லா ஃபேலியாவாக இருக்குது. அலிமை அலிமிலேருந்து வந்தது. இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம 28 ஏவை பார்த்துட்டோம். அடுத்து
28b எஸ் அலூனுக்கு அனில் அஹில்லா என்ற அந்த வசனம் 189வது வசனம். எஸ் அலூனுக்கு சஅல எஸ் அலுலேருந்து வந்தது. ஓகேங்களா? இதை சஅலக போன பக்கத்தில் கூட இந்த வார்த்தை வந்தது. திரும்ப திரும்ப மாஷா 119 இடத்துல இது குரான்ல வந்துகிட்டே தானே இருக்கு. சரி, அப்போ சஅல எஸ் அலு பன்மை எஸ் அலூன் கேட்கிறார்கள். ஓகேங்களா? அதுக்குள்ளே ஃபாயில் ஹும் எனக்கூடிய ஃபாயில் இருக்கு. க என்பது மஃபூல் பிஹி. ஓகேங்களா? உம்மிடத்தில் நபி உம்மிடத்தில் கேட்கிறார்கள். எதை பற்றி? அனில் அஹில்லா பிறையை பற்றி கேட்கிறார்கள். ஹிலால் அஹில்லா ஹிலால் என்பது ஒருமை, அஹில்லா பன்மை, பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். ஐன் ஹுருஃபுல் ஜர், அஹில்லா மஜ்ரூர், அதனால கஸ்ர இடம் பெற்றிருக்குது. குல் நபி நீர் கூறுவீராக. கால யகுனுடைய அம்ரு குல். ஓகேங்களா? அது நிறைய தடவை வந்துருச்சு குரான்ல, பல இடத்துல. ஒரு பக்கத்துக்கு 2-3 தடவை ஆவரேஜ்லேயே வந்துடும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லித்தரேன். ஒரு பக்கத்தில் ஒரு சில விஷயங்களாவது புதுமையான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. போன பக்கத்தில் வந்து சொல்லும் போது ஹர்ஃபுல் காயாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஹத்தா என்பது ஹர்ஃபுல் காயா, வரை, இது வரை அப்படிங்கிற மீனிங் தரும். அது இஸ்மில் நுழையும் போது ஹுருஃபுல் ஜர்ரா இருக்கும், ஃபேல்ல நுழையும் போது ஹுருஃப் நாசிபாவாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி இந்த குல்லுக்கு பிறகு வரக்கூடிய சென்டென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அல்ல என்ன சொல்றானோ, the statement, the information, the sentence which comes after the verb qul is known as அதாவது கவுலுல் மக்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுலுல் மக்கூல், சொல்லப்பட்டதின் சொல். இப்போ குல்னா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, சொல்லுங்கன்னு சொல்லி என்ன இன்ஃபர்மேஷன், என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றோன்னா அதுக்கு வந்து கவுலுல் மக்கூல் அப்படிம்பாங்க. கால கூல்ல வந்து மக்கூல்னா சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னா இதுதான். குல் நபியை சொல்லுங்க. ஹிய மவாகீத்துல் இன்னாஸ் வல் ஹஜ். அப்போ பிறையை பத்தி கேட்கிறாங்க. குல் நபியை சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? அது மக்களுக்கான ஒரு நாள் காட்டியாகவும் ஹஜ்ஜுக்கான ஒரு நாள் காட்டியாகவும் மாதத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று கூறுவீராக. அப்போ கூறுவீராக பிறகு என்னவாக இருக்குது என்று கூறுவீராக. அந்த சென்டென்ஸ் வந்து கவுலுல் மக்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? கவுலுல் மக்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியக்கு அப்புறம் இருக்கக்கூடியது. அதை பிரிச்சு கேட்டீங்கன்னா பொதுவா சொல்லிடுவோம். அதை கொஞ்சம் பிரிச்சு சொல்லுங்களேன், நிறைய தெரியுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஹிய முப்ததா, மவாகீத் ஹபர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் லின்னாஸ் என்பது ஜார் மஜ்ரூர், அதோட முத்தாலிக். ஓகேங்களா? அல் ஹஜ் என்பது அதனுடைய மஅதூஃப், அதுவும் வந்து லின்னாசி ஒலில் ஹஜ்ஜி அப்படிங்கிற மாதிரி, அதனால தான் அது மஜ்ரூராக இருக்கு. அப்போ அந்த முப்ததா ஹபர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டென்ஸ், இந்த முப்ததா ஹபர் சென்டென்ஸ் என்னவாக இருக்கிறது? மேலே உள்ள அன்தும் தாயலமுங்கிற முப்ததா ஹபர் என்னவாக இருந்தது? ஹாலாக இருந்தது, நிலையை சொல்லக்கூடியதாக இருந்தது. நீங்கள் அறிந்த நிலையிலே அறிந்து கொண்டே இப்படி சாப்பிடாதீங்க, அந்த நிலையை சொன்னிச்சு. இங்கே வந்து குல் எனக்கூடிய அந்த அம்ருக்கு பிறகு என்ன சொல்லுங்க அப்படிங்கிற, இதை தான் சொல்லுங்க அப்படிங்கிற அந்த என்ன குல்லுடைய ஆன்சர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த சென்டென்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதான் கவுலுல் மக்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா ஒரு புரிதலுக்காக சொல்றார். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஃபைல் அம்ரும், ஹுவல்லாஹு அஹத்ங்கிற சென்டென்ஸ் இருக்குல்ல, அது முப்ததா கபரா இருக்குது. அந்த முப்ததா கபர்லாம் சேர்ந்து என்னவா இருக்குது? குல்லுடைய கவுலுல் மக்கூலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவுலுல் மக்கூல் இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. இது ஸ்பெல்லிங் ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. கவுலுல் மக்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வலைச, லைச என்பது கானவுடைய இஸ்முகளில் உள்ளது. அது ஃபேல் நாஃபிஸ் என்றும் சொல்லப்படும். அதனுடைய இஸ்மு அல் பிர்ரு, அது மர்ஃபுவா தான் இருக்கும். கானவுடைய இஸ்மு மர்ஃபுவா இருக்கும், ஹபர் தான் மன்சூபா இருக்கும். லைசவுடைய இஸ்மு அது ஆண்பாலாகவே இருக்கு, அதனால இஸ்மு ஆண்பாலா இருக்கு. பிர்ரு மர்ஃபுவா இருக்கு. அல்லாஹ் திரும்ப கை வச்சாச்சா? சரி, ஓகே, பாருங்க. லைசவுடைய இஸ்மு அல் பிர்ரு மர்ஃபுவாக இருக்கிறது. அதனுடைய ஹபர் என்ன? பி அன் தஅத்துல் புயூத் எனக்கூடிய இந்த ஜும்லா. ஓகேங்களா? அன் மஸ்தரியா தஅத்துல் புயூத், இந்த ஃபேல், இந்த ஜும்லா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜும்லா தான் லைசனுடைய ஹபர், அது மன்சூபா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அன் என்பது ஹுரூஃப் நாசிபா, நசப் செய்யக்கூடியது. அதனால தூன் என்று அதனுடைய நூன் வரல, அந்த நூன் போக்கப்பட்டிருக்கிறது. தூன் இருக்கக்கூடிய நூன் போக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அத்தா யதி காட்டும் போது உங்களுக்கு தெரியும். யதி யதூன, தஅதி அதி ததூன என்று வர வேண்டும். அன் வந்தனால அந்த நூன் போக்கப்பட்டு தஅது அல் புயூத், வீடுகளில் நீங்கள் நுழைவது, வருவது, மின் ஸுஹூரிஹா அதனுடைய பின்வாசல் வழியாக வருவது நன்மை அல்ல அப்படிங்கிறத விளக்கலாம் நம்ம படித்தோம். சரி, அப்போ தஅதூன் நுழைகிறீர்கள் அப்படிங்கிற மீனிங் வரல, நுழைவது அப்படிங்கிற மஸ்தர் மீனிங் வந்துருச்சு. மஸ்தர் மீனிங் எதனால வந்துச்சு? அன் மூலியமாக வந்தது, அன் மஸ்தரியா. மா மூலியமாக மஸ்தரோட மீனிங் வரும், மா மஸ்தரியா. அன் மூலியமாக மஸ்தரோட மீனிங் வருது, அன் மஸ்தரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப மஸ்தரியா வரும்போது அது ஒரு ஜும்லாவா ஆயிடுச்சு. அந்த ஜும்லா தான் லைஸுடைய ஹபரா இருக்கு. சரி, அப்புறம் பிரிச்சு சொல்லுங்க. பிரிச்சு சொல்லும்போது தஅதுக்குள்ள அன்துங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்கு, புயூத்த என்பது மஃபூலாக இருக்கிறது.
ஓகே. மின் ஹுருஃபுல் ஜர் லுஹூர் என்பது அதனுடைய மஜ்ரூராக இருக்கு. மின்னுக்கு அப்புறம் மஜ்ரூர் லுஹூரி ஹ, அந்த மஜ்ரூர் ரெண்டு வார்த்தையா இருக்கு, முதாஃப் முதாஃபிலியா இருக்கு, அது ரெண்டும் சேர்ந்து அதனுடைய மஜ்ரூராக இருக்கிறது. மின்னுடைய ஹுருஃபுல் ஜர் இருக்கக்கூடிய ஹுருஃபுல் ஜருக்கு மஜ்ரூராக இருக்கிறது. வலாக்கின்ன இதை இன்னவுடைய அஹ்வாத்து நம்ம சொல்லுவோம். இதுக்கு தனி பேர் சொல்லும் போது ஹர்ஃபுல் இஸ்தித்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக எழுதணும்னா இஸ்தித்ராக், இஸ்ததராக்க, எஸ்ததரிக்கு, இஸ்ததரிக்கு, முஸ்ததரிக்குன், முஸ்ததரக்குன், இஸ்தித்ராக்குன், இஸ்தித் பேதால் ராக்குன், இஸ்தித்ராக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக எழுதணும்னா எழுதிக்கிறீங்க. உங்களுக்கு எழுதுகிற அளவுக்கு உங்கள் நோட்டில் அவங்க பேனாவை எடுத்து தான் நான் எழுதலை, ஆனால் நீங்கள் எழுதுகிற அளவுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன், எழுதிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் நகு பாடத்தையும் கிராமர் பாடத்தையும் நீங்கள் படிக்கக்கூடியவங்களுக்கு பேக்ரவுண்டோட ஒரு அரபிக் ஸ்பெல்லிங்ஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். அப்போ அது நெசப் செய்யக்கூடியது. அப்போ இன்னவுடைய அஹ்வாத்து தான், அதுக்கு தனிப்பட்ட முறையில் அது என்ன கேட்டகரியில் உள்ளது அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை சொல்லுவாங்க. ஹர்ஃபுல் இஸ்தித்ராக், அதாவது ஆனால் அப்படிங்கிற மீனிங் தரக்கூடியது. அது நெசபு செய்து பாருங்க அதனுடைய இஸ்முக்கு. ஓகேங்களா? அதனுடைய ஹபர் என்ன? மனித்தகா அப்படிங்கிற மாதிரி. வலாக்கின்னல் பிர்ர மனித்தகா, யார் அஞ்சுவாரோ அதுதான் உண்மையான நன்மையாக இருக்கிறது, புண்ணியமாக இருக்கிறதுங்கிறது. இதில் ஷார்ட்டாக எப்படி மனித்தகா அப்படிங்கிற சென்டென்ஸ் ஹபரா வரணும் அப்படிங்கிறது சிலருக்கு கேள்வியாக இருக்கலாம். அப்படி கேள்வி எழுந்துச்சுன்னா அது வரவேற்கத்தக்க கேள்வி, நியாயமான கேள்வி. அதுக்கு பதில் சொல்கிறேன். வலாக்கின்னல் பிர்ர பிர்ரு மனித்தகா அப்படின்னு அர்த்தம். யார் அஞ்சினாரோ அவருடைய பிர்ரு தான் புண்ணியமானதாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹர்ஃப் அந்த பிர்ருங்கிற வார்த்தை அதை மஹ்தூஃபா இருக்குங்கிற அளவுக்கு சொல்லப்படும். அறிஞர் பெருமக்கள், அந்த நஹ்வீன்கள் சொல்கிறார்கள். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் வலாக்கின்னல் பிர்ர அதனுடைய இஸ்ம், அதனுடைய ஹபர் மனித்தகா, யார் அஞ்சுகிறாரோ அதுவே அல்லாவிடத்தில் புண்ணியமானதாக இருக்கிறது. மன் ஷர்த்தியா. ஓகேங்களா? இத்தகா அதனுடைய ஃபெயில், யார் அஞ்சுகிறாரோ அதுதான் அல்லாவிடத்தில் நன்மையானதாக புண்ணியமாக இருக்கிறது. இத்தகா எத்தகி அதனுடைய ஆரம்ப வார்த்தையை வந்திருக்குது. இது நேரத்தில் குரானில் வருது, 200 தடவைக்கு மேலே வருது. தக்குவாங்கிற வேர்ட்லேருந்து வந்தது, இஹ்தல்ஃப பேட்டர்னில். ஓகேங்களா? அப்போ யார் அஞ்சினாரோ அதான் அப்படிங்கிறது முடியுது. அடுத்த சென்டென்ஸ் வஅத்துல் புயூத. வஅத்துல் புயூத், இந்த முதல் வாவுக்கு சொல்ல நினைச்சேன். இந்த வாவுக்கு இஸ்தினாஃபியான்னு சொல்லுவாங்க. எப்படி ஃபேக்கு இஸ்தினாஃபியான்னு சொல்கிறோம். ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது, ஒரு சப்ஜெக்டை ஒரு கான்செப்டை ஆரம்பிக்கும் போது ஃபே வருது, அந்த மாதிரி வாவு வரும். அப்போ இந்த வாவு மேலும் இல்லை, அத்துஃப் கிடையாது. ஏன்னா ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய வாவு தான் அத்துஃப். இந்த வாவு ஆத்திஃபான்னு சொன்னோம், இதை மேத்துஃப்னு சொன்னோம். புரியுதா? இந்த வாவு ஹாலு குறித்துன்னு சொன்னோம். அப்போ எல்லா வாவும் மேலுங்கிற மீனிங் தரக்கூடியது அல்ல, எல்லா வாவும் ஆத்திஃப் அல்ல. இந்த வாவு இஸ்தினாஃபியா, இந்த வாவு ஆத்திஃபா, இந்த வாவு ஹாலியா. ஓகே? அந்த மாதிரி இருக்குது. ஃபைன். இப்போ எங்கே இருக்கும்? வஅத்துல் புயூத, மேலும் நுழையுங்கள். இது அத்துஃப். அல்லாஹ் தஆலா அடுத்த கட்டளை சொல்கிறான். அதாவது இப்படி நீங்கள் நுழையிறது பிர் இல்லை, நீங்கள் எப்படி நுழையணும்? மேலும் நீங்கள் நுழையுங்கள், வீடுக்குள் நுழையுங்கள். அப்போ அத்தா ஏத்திலிருந்து இத்தி இத்து, வாருங்கள். அப்போ நுழையுங்கள் அப்படின்னு அர்த்தம். அம்ரு, அதுக்குள்ளே அனுத்துங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்கு. அத்தா ஏத்தி 275 தடவை குரானில் வருது. ஆயுது பேட்டர்னில் நிறைய தடவை பார்த்துட்டோம். அல் புயூத் என்பது மஃஊல், பைத்தினுடைய பன்மை புயூத் மஃஊல், மின் அபுவாபிஹா ஜார், மஜ்ரூர் என்பது முதாஃப் முதாஃபிலியாக இருக்குது. நிறைய இடத்துல அந்த மாதிரி மஜ்ரூர் ஜாருக்கு பிறகுடைய மஜ்ரூர் முதாஃப் முதாஃபிலியாக இருக்கும், மௌசூ சிஃபாவாக இருக்கும். அதெல்லாம் இயல்பு தான். பாபுனுடைய பன்மை அபுவாப், அதன் முன்வாசல் வழியாகவே நீங்கள் நுழையுங்கள். வத்தகுல்லாஹ், மேலும் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இத்தகா இப்போ தான் பார்த்தோம். இத்தகினுடைய அம்ர் இத்தகி இத்தகு, வத்தகி வத்தகு, மேலும் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அன்துங்கிற ஃபாயில் அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது. அல்லாஹ் என்பது மஃஊல். லஅல்லகும் துஃப்லிஹூன், இந்த ஸ்டைலை நம்ம போன பக்கத்துல நிறைய தடவை பார்த்துட்டோம். லஅல்ல என்பது என்னுடைய ஹவாத் சகோதரிகளில் ஒன்று. அதனுடைய இஸ்ம். கும் என்பது அது மன்சூப், அதனுடைய ஹபர். துஃப்லிஹூன் எனக்கூடிய ஜும்லா ஃபஅலியா. ஓகேங்களா? அது மர்ஃபூவாக இருக்கிறது. அதனால தான் மர்ஃபூவாக இருக்கிறனால நூன்லாம் போக்கப்படாமல் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அஃப்லஹ வெற்றியடைந்தான், யுஃப்லிஹு வெற்றியடைகிறான். அதுலேருந்து துஃப்லிஹூன் வெற்றியடைகிறீர்கள். அப்போ நீங்கள் வெற்றியடைவதற்காக, வெற்றியடையும் பொருட்டு அப்படின்னு சொல்லி வருது. ஃபலஹ் என்பது அதனுடைய ரூட் வேர்டு. அஸ்லம் இஸ்லாம் பாட்டில் வருது. 40 தடவை குரான்ல மாஷாஅல்லாஹ் இது இடம் பெற்றிருக்குது. 28B இதோடு நிறைவடைகிறது. அடுத்ததாக 28C. ஓகே. வகாத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூக்கும் வலா தஅதது, அதாவது சண்டையிடுங்கள், வரம்பு மீறாதீர்கள் அப்படிங்கிற பாயிண்டரை இதை நம்ம பார்த்துருப்போம். 29C. வகாத்திலு, காத்தல என்ற ஃபேல் ஹாசப பேட்டர்னில் வருது. காத்தல யுகாத்திலு 67 தடவை குரானில் வருது. இந்த சூறால கொஞ்சம் அடிக்கடி
வரும். போரிட்டான், சண்டையிட்டான், அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அதாவது கத்தல யக்துலுனா கொலை செய்தான், காத்தல் யுகாத்திலு போரிட்டான், சண்டையிட்டான் அப்படிங்கிறது. அப்ப காத்தில் அம்பரு, காத்திலு போரிடுங்கள், வ காத்திலு மேலும் போரிடுங்கள். அதனுடைய இஸ்மு ஃபாயில், அதனுடைய ஃபாயில் அதுக்குள்ள அன்சுங்கிறது மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில். ஹுருஃபுல் ஜர் சபீலில்லாஹ் மஜ்ரூர், அது முதாஃப் முதாஃப் இலைஹி இருக்கு. நிறைய இந்த மஜ்ரூர் முதாஃப் முதாஃப் இலைஹி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த பக்கத்திலே சபீல் அதனுடைய பன்மை சுபுல், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுங்கள், சண்டையிடுங்கள். யாரோடு? யாரை சண்டையிடுங்கள்? அல்லதீன என்பது மஃஊல் பிஹி, இவர்களே சண்டையிடுங்கள். அல்லதீன எப்படிப்பட்டவர்கள்? யுகாத்திலூனக்கும், அது இஸ்மு மௌசூலா இருக்கு. அதனுடைய சிலா என்ன? யுகாத்திலூனக்கும், உங்களோடு போரிட்டார்களே அவர்களை போரிடுங்கள், அவர்களோடு சண்டையிடுங்கள், அவர்களை கொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தானே. அப்போ அவர்கள் மஃபூல் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அல்லதீன யுகாத்திலூனக்கும் என்ற இந்த சென்டென்ஸ் மஃபூலாக இருக்கிறது. இது சிலா, இது இஸ்முல் மௌசூல், அதனுடைய சிலா. காத்தலனுடைய முதாரி யுகாத்திலூன், யுகாத்திலூன, யுகாத்திலூன். அதுக்கப்புறம் அதுக்கு மஃபூல் வருது, உங்களோடு போரிட்டார்களே. அப்போ அதுக்குள்ள ஹும் என்ற ஃபாயில் மறைஞ்சிருக்குது, அது வாவாகவும் தெரியுது. ஹும் என்பது மஃஊல். ஓகே, அப்போ அது அப்படியே கண்டினியூ ஆகுது. வலா தாய்த்தது, அடுத்த அல்லத்துல சொல்றான் காத்தில் என்ற ஒரு கட்டளை, அப்புறம் ஒரு நஹி, வலா தாய்த்தது, ஏச்சதா வர மீறினான், டிரான்ஸ்கிரஸ். ஓகேங்களா? டிரான்ஸ்கிரஸர் அப்படின்னு சொல்லுவோம், முஅத்ததீன். அப்போ வரம்பு மீறாதே. ஏச்சதா ஏச்சதி முஅத்ததீன், முஅத்ததீன் அலைஹி இஅ்திதாஉன், வரம்பு மீறுதல். இது 24 தடவை குர்ஆன்ல வருது. இந்த சூர பக்கரால கொஞ்சம் அடிக்கடி வரும். வலா தஅ்தது, மேலும் வரம்பு மீறாதீர்கள். அதுக்குள்ள அன்சுங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்குது. இதுக்கு மஃபூல் வராது, ஏன்னா வரம்பு மீறினான் என்பதோட ஃபாயிலோட அந்த அர்த்தம் பூர்த்தி ஆயிடுது. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். இன்ன நாசிபா, நாசிகான்னு சொல்லுவோம். அதனுடைய இஸ்மு அல்லாஹு, அது மன்சூபாக இன்னுடைய இஸ்மு வந்தனால அல்லாஹ்னு வந்திருக்குது. அதனுடைய ஹபர் என்ன? லா யுஹிப்பு, எனக்குடைய ஜும்லா ஃபேலியா தான் அதனுடைய ஹபர். லா யுஹிப்பு முஅ்ததீங்கிற ஜும்லா ஃபேலியா தான். இன்னுடைய ஹபர் லா நஃபி, யுஹிப்பு அஹப்பனுடைய முதாரி யுஹிப்பு அஹப்ப, யுஹிப்பு அஹபிபு இல்ல அஹிப்ப அப்படின்னு அமரு சொல்லலாம். முஹிப்புன் முஹப்பன் இஹ்பாபுன், பிரியப்படுதல். அஸ்லம பாட்டெல்லாம் 64 தடவை வருது. யுஹிப்பு, லா யுஹிப்பு, அதுக்குள்ள ஹுவங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்குது. அதனுடைய மஃபூல் என்ன? முஅ்ததீன். மஃபூல் மன்சூபா இருக்கனால தான் ஊன வராம ஈன வருது, முஅ்ததூன் வராம முஅ்ததீன் யானூன்ல வந்திருக்குது. அது வந்து யுஹிப்பு என்ற ஃபயலுக்கு மஃபூலாக இருக்கிறது. கிளியர்? வெரி சிம்பிள். இது முடிஞ்சு. வக்துலூஹும் ஹைஸு ஸகிஃப்துமூஹும், அடுத்த கட்டளை. வகாத்திலு என்பது காத்தல யுகாத்தினுடைய அம்பரு. வக்துலூஹும் என்பது கத்தல யக்துலுடைய அம்பரு. வக்துலு கொல்லுங்கள். இரண்டு தஃசீர்லாம் படிச்சோம்ல. சரி, கத்தல யக்துலு உக்துல் வக்துலு, அதுக்குள்ள அன்துங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்குது. அண்ட் கில் தேம். ஹும் என்பது மஃஊல். ஓகேங்களா? ஹைசு என்பதை என்ன சொல்லுவாங்க? அது வந்து ஹைசு என்பது ஸர்ஃப். ஆமாம், ஸர்ஃப். ஸர்ஃபு மக்கான், இடத்தை சொல்லக்கூடியது. இந்த இடத்துல, அந்த இடத்துல, அது மப்னி. ஓகேங்களா? மப்னியுன் அல தம் அப்படின்னு சொல்லுவாங்க. தம்மாவோடு அது மப்னியாக இருக்கிறது. அப்போ அது ஸர்ஃப், பார்த்த இடத்தில், ஸகிஃப்தும் கண்ட இடத்தில். அப்போ இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு ஸர்ஃப் அது. அதுக்கு ஸர்ஃபுக்கு அப்புறம் உள்ளது என்பது முதாஃப் இலைஹியா இருக்குன்னு சொல்லப்போனா அந்த ஜும்லா ஃபேலியா முதாஃப் இலைஹியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன். அப்போ ஹைசு, ஸர்ஃப், மக்கான், அது வந்து மப்னியுன் அல தம். அது அந்த ஹைஸுங்கிறது ஆல்வேஸ் மப்னியாக தான் இருக்கும். ஹைசு கீழே கூட பாருங்க, மின் என்ற ஹுருஃபுல் ஜருக்கு பிறகு கூட பாருங்க ஹைசுன்னு இருக்கு, ஏன்னா அது மப்னி. ஹைசு ஸகிஃப்துமூஹும், ஸகிஃபலேருந்து வந்தது. ஸகிஃப எஸ்தஃபு, சமய எஸ்ம பாட்டெல்லாம் ரொம்ப குறைவாக தான் குர்ஆன்ல 6 தடவை வந்திருக்குது. அதாவது ஹி ஃபவுண்டுன்னு அர்த்தம். ஸகிஃப பெற்றான், பெற்றுக்கொண்டான். யூ ஃபவுண்ட் தெம். அப்போ ஸகிஃப்துமூஹும்க்கு போட்டிருக்காங்க. ஸகிஃப எஸ்கஃபு, இஸ்கஃப், ஸகிஃபுன் மஸ்கூஃபுன், ஸகஃபுன், பெற்றுக்கொள்ளுதல். ஓகேயா? அப்ப ஸகிஃப்தும், பெற்றுக்கொண்டீர்கள். ஸகிஃப்துமூஹும், அவர்களை நீங்கள் பெற்றுக்கொண்ட இடத்தில். இப்ப பெற்றுக்கொண்டீர்கள், பெற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற மாதி முதாரி அர்த்தத்தை தராம பெற்றுக்கொள்ளும் இடத்தில் சொல்லி வருது. அப்போ அது முதாஃப் இலைஹியா இருக்கு. இந்த சென்டென்ஸ் ஹைஸ் எனக்கூடிய ஸர்ஃபுக்கு முதாஃப் இலைஹியாக இருக்கிறதுன்னு சொல்வார்கள். அஹ்ரிஜூஹும், அடுத்த அம்ரு. அஹ்ரஜ யுஹ்ரிஜுனுடைய அம்ரு. அஹ்ரிஜூ, வெளியேற்றுங்கள். ஹும், அஹ்ரிஜூக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாவ் அதனுடைய ஃபாயில், அன்தும் என்று அது மறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். ஹும் என்பது அதனுடைய மஃஊல், அவர்களையே நீங்கள் வெளியேற்றுங்கள். மீன் ஹுருஃபுல் ஜர். ஹைசு என்பது மஜ்ரூர், அது வந்து ஸர்ஃபாக இருக்குது. அது மப்னினால தம்மால் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? அந்த ஸர்ஃப்
முதாஃபா இருக்கிறது. அடுத்து உள்ளதுக்கு இதாஃபத்தோடு அதோடு அதனுடைய முதாஃபிலினுடைய ஸ்தானத்தில் இடத்தில் இருக்கிறது. அஹ்ரஜூக்கும் வெளியேற்றியது போல, வெளியேற்றினார்கள் அப்படின்னு நீங்க வரல. அஹ்ரஜு வெளியேற்றினார்கள், உங்களை வெளியேற்றினார்கள் அப்படின்னு நீங்க மீனிங் வரல. அவர்கள் உங்களை வெளியேற்றியதை போன்று அப்படின்னு வந்துருச்சா, வெளியேற்றிய விதத்தில் அப்படின்னு வந்துருச்சா, அப்போ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இஸ்முடைய மீனிங்க்கு வந்துருச்சு. அது இதாஃபத் ஆயிடுச்சு ஹைஸுக்கு பிறகு. ஓகேங்களா. அப்புறம் அஹ்ரஜ அதனுடைய பன்மை அஹ்ரஜூ, அதனுடைய ஃபைல் அந்த வாவ் அன்சுங்கிறது மறைஞ்சிருக்கு. கும் என்பது மஃஊல். ஓகேங்களா. மின் ஹைசு அஹ்ரஜூக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் முடியுது. அடுத்த சென்டென்ஸ் வல் ஃபித்னது முப்ததா, குழப்பம் செய்வது. ஓகேங்களா. ஃபித்னா செய்வது. ஓகே. முப்ததா அஷத்து ஹபர். இந்த அஷத்துங்கிறது பெண்பாலாக மாறாது. ஆண்பால் பெண்பாலுக்கு எல்லாமே அஃபல் பேட்டர்ன் உள்ளது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஹபர். மினல் கத்ல் என்பது ஹபரோடு முத்தல்லிக்காக இருக்கக்கூடிய முத்தல்லிக்கும் பில் ஹபர் ஜார் மஜ்ரூர். அஷத் என்பது ஷதீதினுடைய சூப்பர்லேட்டிவ், மிக கொடுமையானது, மிக கடுமையானது அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம் படிச்சிருப்போம். இதோட அல்ஹம்துலில்லாஹ் 28 சியும் முடியுது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும். அடுத்து ஃபைனலா 28 டி. ولا تقاتلوهم عند المسجد الحرام حتى يقاتلوكم فيه. ولا மேலும் லா துகாத்திலூஹும், லா நஹி, அதனால தான் நூன் போக்கப்பட்டிருக்கு, நஹி. ஓகே. அதாவது காத்தல யுகாத்திலு காத்தில், லா துகாத்தில், லா துகாத்திலு கொல்லாதீர்கள், ஐ மீன் போரிடாதீர்கள், சண்டையிடாதீர்கள். ஹும் அவர்களோடு, டோன்ட் ஃபைட் தேம், அவர்களோடு சண்டையிடாதீர்கள். அப்போ அன்சுங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்குது, அது வாவாக இங்கே வெளியும் தெரியுது. ஹும் என்பது மஃஊல் இன் த ظرف மகான், சேம் லைக் ஹைஸ் மாதிரி ظرف மகான் இந்த அது வந்து மன்சூபாகவே இங்கே இருக்கு இந்த. அப்போ அதோடைய அது முதாஃபா இருக்கு. அல் மஸ்ஜித் அல் ஹராம் முதாஃப் இலைஹியா இருக்கு. முதாஃப் இலை ரெண்டு வார்த்தையா இருக்கு. என்னவா இருக்கு? மௌசூஃப் சிஃபாவா இருக்கு. அல் மஸ்ஜித் மௌசூஃப், ஹராம் சிஃபா. அதனால தான் ظرفுக்கு பிறகு முதாஃப் இலைஹின் ஸ்தானம் பெற்ற அந்த மௌசூஃப் மஜ்ரூராக இருப்பதால் அதன் சிஃபாவும் அதனை பின்பற்றி மஜ்ரூராக இருக்கிறது. ஓகே ஃபைன். இது வந்து மௌசூஃப் சிஃபா அதனுடைய முதாஃப் இலைஹி மஜ்ரூராக இருக்கிறது. ஹத்தா என்ன சொன்னேன்? ஹர்ஃபுல் காயா, ஹர்ஃபுல் காயா வரை, இது வரை அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது. ஓகேங்களா. முகாயான்னு நான் போன பக்கத்தில் சொன்ன போல முகாயா இல்லை, அது வேற ஒரு மீனிங்கில் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே அதுலேயே வந்தது தான் முகாயாங்கிறது. பட் இங்கே சிம்பிளி காயான்னு தான் சொல்லுவாங்க. ஃபைன். ஹர்ஃபுல் காயா அது வந்து ஃபேல் முதாரிக்கு மன்சூப் செய்யக்கூடிய, நசபு செய்யக்கூடியது. அப்போ யுகாத்திலூன என்ற நூன் போக்கப்பட்டுச்சு பாருங்க. யுகாத்திலூன்னு வரணும். நாசிபா வந்தனால யுகாத்திலூக்கும். அப்போ யுகாத்திலூக்குள்ள இருக்கக்கூடிய வாவ் அதனுடைய ஃபாயில் ஹும்மாக மறைஞ்சிருக்கு. கும் என்பது மஃபூல். உங்களோட அவங்க போர் செய்யும் வரை அப்படின்னு அங்கே வந்துச்சா, உங்களோட அவங்க சண்டை போடுற வரைக்கும் நீங்கள், அவங்களா உங்களோட சண்டை போடுற வரைக்கும் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் சண்டை போடாதீங்க. நல்லதில் சொன்னான்ல, அந்த இதான் இது. மஸ்ஜிதுல் ஹராமில் சண்டை போட வேண்டாம்ங்கிற பாயிண்டரில் இதை நம்ம பார்த்தோம். ஓகே. இப்போ காத்தல் திரும்ப வந்துட்டே தான் இருக்குது. ஃபீஹி அப்படிங்கிறது அந்த மஸ்ஜிதிலே ஜார் மஜ்ரூர். ஃபீ ஜார் ஹுருஃபுல் ஜர், ஹி என்பது மஜ்ரூர். ஃபஇன் ஷர்த்தியா, இன் என்பது ஷர்த்தியா. ஃபஇன் காத்தலூக்கும் ஃபக்துலூஹும், ஃபஇன் காத்தலூக்கும். அப்போ இன் என்பது ஃப என்பது இஸ்தினாஃபியா, இன் என்பது ஷர்த்தியா. அப்போ ஃபேலு ஷர்த்து என்ன? காத்தலூக்கும். காத்தல காத்தலூ, காத்தலூ போரிட்டார்கள். அப்போ போரிட்டால். கும் என்பது மஃபூல். எல்லாம் வந்துட்டே தான் இருக்குது. திரும்ப அதே தான். அதுக்குள்ள இந்த வாவ் ஃபாயிலு, ஹும் என்பது மறைஞ்சிருக்குது, கும் என்பது மஃபூலு. இந்த ஷர்த்தையே வந்துச்சு, இது வந்து ஃபைலு ஷர்த்து, இது ஜவாபு ஷர்த்து. ஜவாபு ஷர்த்துக்கு அடையாளம் ஃப இருக்குது. ஃபகுதுலூஹும் ஃப ஆக உக்குதுலூஹும் அவர்கள் சண்டையிட்டால் அவர்களை நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளுங்கள், கீழ் தேம். அப்போ கத்தல யக்குதுலு உக்குதுல் ஃபகுதுல் ஃபகுதுலு. அப்போ ஜவாபு ஷர்த் அதுக்குள்ள அன்சுங்கிற ஃபைல் மறைஞ்சிருக்கு. இந்த வாவு தான் அசல்ல ஃபைல்னு சொல்லுவாங்க. நம்ம புரிதலுக்காக அந்த அன்சும் நீங்கள் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்குங்கிறத சொல்லிக்கிறோம் எப்போவுமே. ஹும் என்பது மஃஊல். கதாலிகை இவ்வாறே. இந்த கதாலிக்காவை கூட உங்களுக்கு பிரித்து சொல்லணும்னா ஆல்ரெடி கூட இது நிறைய தடவை போயிருக்கு. க என்பது ஹுருஃபுல் ஜர்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? அதாவது கமசலி உதாரணத்தை போன்று, க ஹுருஃபுல் ஜர், அதுக்கு பிறகு வரக்கூடிய இஸ்மு வந்து மஜ்ரூராக கமசலி, கஷ்ஷஜராத்தி மரத்தை போன்று, இந்த மாதிரிலாம். கல் மிஸ்பாஹ் விளக்கை போன்று அப்படின்லாம் வருது. அப்போ அது வந்து போன்று. தாலிக்கனா அது, அப்போ அது போன்றுனா அவ்வாறே இவ்வாறே அப்படிங்கிற மீனிங் இது வருது. ஓகேங்களா. இஸ்மு இஷாரா அது வந்து ஹுருஃபுல் ஜருக்கு பிறகு அது மஜ்ரூர்னு சொல்லுவோம். ஆனால் கஸ்ரா அதனுடைய அடையாளமாக பார்க்க முடியாது. ஃபைன். இவ்வாறே ஜஸா உல் காஃபிரீன். ஜஸா என்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து
முப்ததா முஅக்கர்னு சொல்லுவாங்க, பிந்திரிச்சு. ஜஸாவுல் காஃபிரின், இது முதாஃப் இது முதாஃப் இலைஹி, காஃபிர்களுக்கான கூலி இவ்வாறு தான் கொடுக்கப்படும். அப்போ காஃபிர்களுக்கான கூலி தானே பேசுகிறோம், அது முப்ததா, கொடுக்கப்படும் அல்லது காஃபிர்களுக்கு கூலி இப்படி தான் இருக்கிறது, அந்த இருக்கிறங்கிற போக்கப்பட்டதான் ஹபர். அப்போ ஹபர் முகத்தம் மஹ்தூஃப் ஆயிடுச்சும்பாங்க. புரியுதா? கதாலிக்க அப்புறம் ஹபர் போக்கப்பட்டுருச்சு, அது முந்தி இருக்கு, முப்ததா பிந்தி இருக்கு. இதை இந்த நிறைய வாட்டி இந்த ஹபர் போக்கப்படுறதை பற்றி நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே ஸ்டைலில் இதை புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த கடைசி வசனம் ஃபைனின் தஹவ், சாரி இந்த 2 வசனம். இன் என்பது அகெயின் ஷர்த்தியா, ஃபைனின் தஹவ் ஷர்த்தியா, ஃபேலு ஷர்த்தன் இன்தஹவ், இன்தஹா இன்தஹவ், நிறுத்தி கொண்டான் நிறுத்தி கொண்டால். அப்போ நிறுத்தி கொண்டால் அப்படிங்கிற ஷர்த் மீனிங் வருது. இன்தஹா இன்தஹவ். ஃபைனல்லாஹ் கஃபூருர் ரஹீம். அப்போ ஜவாபு ஷர்த் என்ன? இந்த இருக்கு பாருங்க, இந்த சென்டென்ஸ் தான் ஜவாபு ஷர்த். அதுக்கான அடையாளம் ஃபேவும் இருக்கு. இன்ன என்பது ஹுரூஃப் முஷப்பா பில் ஃபேல்னு சொல்லுவாங்க, ஃபேல் மாறி. ஏன்னா ஃபேலு தான் அதனுடைய அடுத்த இஸ்முக்கு ஃபாயில் என்ற அடிப்படையில் மர்ஃபுவாக ஹேராப் கொடுக்குது. அதுக்கு அடுத்தக்கூடிய மஃபூலுக்கு மன்சூப் எனக்கூடிய இந்த ஏராப்லாம் கொடுக்குது. அப்போ ஃபேல் வந்து அடுத்தடுத்த இஸ்முகளுக்கு ரஃபு நசபுங்கிற ஏராப்லாம் கொடுக்குது. அந்த மாதிரி என்னங்கிறது அதனுடைய இஸ்முக்கு நசபு ஹபருக்கு ரஃபுங்கிற இது கொடுக்குறதுனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹுரூஃபும் முஷப்பா பில் ஃபேல் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஹர்ஃபும் முஷப்பஹும் பில் ஃபேல், ஹர்ஃபு தான் முஷப்பஹ், ஆனால் ஒத்திருக்கிறது, போன்றிருக்கிறது, சிமிலராக இருக்கிறது, பில் ஃபேல், ஃபேலே போன்றிருக்கிறது, ஒரு ரீதியில் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுது, அந்த மாதிரி ஒரு அமல் செய்யுது அப்படிங்கிற ஒரு மீனிங் இதில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல குறிப்பாக அதை சொல்லுவாங்க. ஏன்னா இன் ஷர்த்தியாக்கு பிறகு ஜவாபில் ஃபேல் தானே வரணும். மேலே கூட பாருங்கள், ஃபைன் காத்தலுக்கும் ஃபக்குத்துலுக்கும். அப்போ இன் எனக்கூடிய ஷர்த்தியாக்கு பிறகு ஃபேலு ஷர்த்துக்கு அப்புறம் ஜவாபு ஷர்த்து ஃபேலாக தான் வந்துச்சு. அப்போ இங்கே ஃபேலு ஷர்த்துக்கு பிறகு ஜவாபு ஷர்த்து ஃபேலாக தானே வரணும். அப்போ இன்னும் வந்திருக்கு, ஏன்பா இன்னமும் ஃபேலு மாறி தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹர்ஃபும் முஷபும் பில் ஃபேல் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இன்ன பற்றியான ஜென்ரல் அனாலிசிஸ் தெரியும். நெசபு செய்யக்கூடியது, அதனுடைய இஸ்மு மன்சூபாக இருக்குது, அதனுடைய ஹபரு மர்ஃபுவாக இருக்குது, ஹபர் 2ஆக இருக்குது, மௌசு சிஃபாவாக இருக்குது, கஃபூருர் ரஹீம். ஓகேங்களா? அதாவது அல்லாங்கிறதுக்கு சிஃபாவாக அது இருக்குது. ஃபைன், ஓகே. மன்னிக்கக்கூடிய இறக்கமுடைய அப்படிங்கிற மாதிரி அது மர்ஃபுவாக முடிகிறது. லாஸ்ட் வசனம் வகாத்திலூஹும், அடுத்த அம்ரு காத்திலே, காத்தினுடைய அம்ரு காத்திலூஹும் ஃபாயில், அதுக்குள்ள வாவ் என்பது ஃபாயில், ஹும் என்பது மஃஊல், ஹத்தா ஹர்ஃபுல் காயா, ஹத்தாக்கு பிறகு ஃபேல் நஹி வருது. நஹி வந்து வரலாம், வராமலும் வரலாம்ல. லா தக்கூன, இங்கே ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது, விட்டுறாதீங்க, கவனக்குறைவாக இருந்துடாதீங்க. இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. ஹத்தா ஹர்ஃபுல் காயா லா தக்கூன, இல்லாத வரைக்கும். அப்போ அந்த வரைங்கிற மீனிங் வரும். என்ன இல்லாத வரைக்கும்? ஃபித்னா இல்லாத வரைக்கும். இந்த காணவை நீங்கள் பொதுவாக என்னென்னு சொல்லுவீங்க? ஃபேல் நாக்கஸு, ஐ மீன் அதனுடைய இஸ்மு அதனுடைய ஹபர் இருக்கும், அதனுடைய இஸ்மு மர்ஃபா இருக்கும், அதனுடைய ஹபரு மர்ஃபா இருக்கும் படிப்போம்ல, அது இங்கே செல்லாது. ஏன்னா காணை கூணு 2 மாதிரி வரும். சரிங்களா? இது லோக்கல் கேன கிடையாது, இது மாஸ்டர் கேன. ஐ மீன் இது வந்து கேன தாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கேன தாம்மான அந்த இஸ்மு ஹபர்லாம் வராது. இன்னக்கு தானே இஸ்மு ஹபர், கானக்கு தான் இன்ன ஹபர், சாரி இஸ்மு ஹபருங்கிறோம்ல, இதெல்லாம் நாக்கிசாவானதுக்கு. ஓகேங்களா? பட் தாம்மானா ஒரு ஃபேல் வரணும், அதுக்கு ஃபாயில் வரணும், தேவைப்பட்டால் மஃபூல் வரணும். இதுதான் தாம்மாவான ஃபேல்கள். எல்லா ஃபேல்களும் தாம்மா தான். தாரபான நசர சமியை நம்ம பொதுவாக படிக்கக்கூடியது எல்லாமே தாம்மா தான். ஆனால் காணவையை நம்ம தாம்மான்னு பொதுவாக எடுத்துக்கலன்னா அதுக்கு வந்து இஸ்மு ஹபர் வருது. இதுவாக இருக்கிறான், அதுவாக இருக்கிறான், மன்னிப்பவனாக இருக்கிறான், மன்னிப்பவனாக இருந்தான், தூங்கி கொண்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி வரும்போது அது நாக்கிசான்னு சொல்லுவோம் ஜென்ரலி, பேசிக்கலி. இப்போ இந்த கானை வந்து தாம்மான்னு சொல்லுவாங்க. தாம் அப்படின்னா அதுக்கு ஃபாயில் வந்துருச்சு பாருங்க, ஹபரே இல்லை, இஸ்மு ஹபர்லாம் அதுக்கு கிடையாது, ஃபாயில். லா தக்கூன ஃபித்னத்துன், ஃபித்னா இல்லாத வரைக்கும். அப்போ ஃபித்னாங்கிறது ஃபாயில் ஆயிடுச்சு டைரக்ட்லி. லா தக்கூன ஃபித்னத்துன், ஃபித்னா இல்லாத வரைக்கும் ஃபாயிலோட மீனிங் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இது தாம்மாங்க. ஆனால் அடுத்து உடனே நாக்கிசா வருது. யக்கூன தீனுல் இல்லா, இந்த யக்கூன் கான யக்கூனுங்கிறது நாக்கிசா. ஆனால் அதனோட இஸ்மு தீனு, ஹபர் போக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அப்போ லா தக்கூன ஃபித்னா, தக்கூனு கான யக்கூனுடைய ஹத்தா பாருங்க, நாசிபானால பாருங்க, லா தக்கூன நெசபுலாம் செஞ்சுருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கிறீங்க. அது நஹி, நஹியோட சேர்ந்து இல்லாத வரைக்கும், ஃபித்னா இல்லாத வரைக்கும் அது ஃபாயில், கானவுடைய ஃபாயில் ஃபித்னா. ஓகேங்களா? இதுக்கு மஃபூல் வராது, ஏன்னா தேவையில்லை, அது ஒரு ஃபாயிலோட மீனிங் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஃபெல் லாசிமி போன்று. யக்கூன, மேலும் இந்த ஹத்தாவுடைய மஅதூஃப் அது, அதனால தான் யக்கூன மன்சூபா இருக்குது. அத்தீனு கானோடைய இஸ்மு, தீன் மார்க்கம் அல்லாவுக்காக வென்று ஆகும் வரை, அல்லாவுக்காக வென்று என்று ஆகும் வரை அப்படின்னு சொன்னோம்ல. அப்போ தீனு இருக்கும் ஆகும் வரை, இருக்கும் வரை. அப்போ அந்த இருக்கும் ஆகுங்கிறது தான் போக்கப்பட்ட
கேனவுடைய ஹபர் லில்லா அதோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சில பேர் குழப்பம் வந்ததா இருக்கலாம், எப்படி நான் கண்டுபிடிக்க நான் கிசா இல்லை தாமாவான்னு கேட்டிங்கன்னா, கானவுடைய ஃபேலுக்கு இதுவாக அதுவாகங்கிற மீனிங் வந்துச்சுன்னா, பொதுவாகவே கானுக்கு இது வரைக்கும் அப்படிதான், சின்னவுக்கான தவ மன்னிப்பவனாக இருக்கிறான். மேக்ஸிமம் 95% குரானில் பார்த்தீங்கன்னா நாக்கிஸா தான் வரும். இதுவாக இருக்கிறது, அதுவாக இருக்கிறது, இதுவாக இருந்தது, அதுவாக இருந்ததுன்னு வந்தாலே அது நாக்கிஸா தான். அதுதான் 95%. அதுக்கு இஸ்மு ஹபர் இருக்கும். சில நேரத்தில் இஸ்மு போக்கப்பட்டிருக்கலாம், சில நேரத்தில் ஹபர் போக்கப்பட்டிருக்கலாம். அது வேற. அது வந்து சென்டென்ஸினுடைய போங்க வச்சு புரிஞ்சுக்கணும். மற்றபடி இந்த மாதிரி இதுவாக அதுவாகன்னு வரல. எல்லா தாக்கும் ஃபித்னா, ஃபித்னா இல்லாத வரை, ஃபித்னாவாக அப்படின்லாம் இங்கே வரல. ஃபித்னா இல்லாத வரை சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அப்போ பொதுவாக ஃபைலாகவே வந்துருச்சு. ஃபைல் மினி கொடுத்துருங்க. அப்போ தாமா இங்கே வந்து அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவுக்கென்று இல்லாத வரை, ஆகும் வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இது வந்து நாக்கிஸாக ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லாக்கான மாதிரி 95% மாதிரி இது இருந்துட்டு போச்சு. ஃபைன் கடைசியாக திரும்ப ஷர்த்தியா இன்தஹோ, அதனுடைய ஃபெயில் இன்தஹா இன்தஹோ சேம் அதே மாதிரி தான். ஃபலா உதுவான லா என்பது நஃபி ஜின்ஸ்னு சொல்லுவாங்க. அதனுடைய இஸ்மு உதுவான, அதனுடைய இஸ்மு எப்பவுமே மன்சூபாக தான் இருக்கும். லா நஃபி ஜின்ஸுடைய இஸ்மு மன்சூபாக தான் இருக்கும். லா இக்ராஹ ஃபித்தீன் லா இலாஹ, இதுக்கு முன்னாடி கூட சில பக்கத்துக்கு முன்னாடிலாம் வந்துச்சு. ஃபலா ஜுனாஹ அலைஹிலாம் படிச்சோம் அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ லா நஃபி ஜின்ஸ் அதனுடைய இஸ்மு உதுவான இல்லா அதாத்து ஹஸ்ர் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நிறைய தடவை சொல்லாட்டின்னு ஒரு சில தடவை சொல்லியிருக்கேன். அதாத்து ஹஸ்ர் குறிப்பாக்கக்கூடியது. அப்போ அநியாயக்காரர்கள் மீது அல்லாமல் வேறு யார் மீதும் ஃபலா உதுவான் பகைமை இல்லை அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்போ இல்லா அதாத்து ஹஸ்ர் அலா ஸாலிமீன் ஹுருஃபுல் ஜர் ஸாலிமீன் மஜ்ரூர், அதனுடைய அடையாளமாக யானூன் இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், வெரி சிம்பிள். ஸலம் யஸ்லிமுடைய இஸ்மு ஃபைல் ஸாலிம், அதனுடைய ப்ளூரல் ஸாலிமுன் ஸாலிமீன், அலா எனக்கூடிய ஹுருஃபுல் ஜருக்கு பிறகு அது மஜ்ரூராக ஸாலிமீன் வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், 28வது பக்கம் இந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் கிருபையால் நிறைவு பெறுகிறது. சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.